வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய நம்மளுடைய வோல்டன் ஸ்பெஷல் ட்ரெய்னிங் ப்ரோக்ராம். இது வந்து முக்கியமா நம்மளுடைய ஆ வோல்டன் ஃபேமிலியில இருக்க ஏஜென்ட்ஸுக்கு, அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ட்ரெய்னிங் ப்ரோக்ராமா இருக்கும். ஏன்னா, நம்ம எந்த அளவுக்கு பொருள பத்தி, ப்ராடக்ட் பத்தி நம்ம வந்து நாலேட்ஜ் கெயின் பண்றோம். ஆ பொருள பத்தின எல்லா தெளிவான தகவல்களும் தெரிஞ்சுக்கிட்டு பிசினஸ் பண்றோமோ, அதேபோல நம்ம பண்ணக்கூடிய பிசினஸ் உடைய முக்கியமான விஷயமே, அது எந்த வழியில போணும்? ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நம்மளுடைய வெற்றி எங்க இருக்கு? அதோட ஸ்ட்ராட்டஜி என்ன? அதேபோல நமக்கு அது எந்த அளவுக்கு வந்து ஒரு பிசினஸ்ல பயன்படும்? பிசினஸ்ல ஜெயிக்கிறது எப்படிங்கிறது எல்லாமே, நம்ம இதுல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயமான அ ஸ் இன்கம் பிளான் ஆகட்டும், இல்ல நம்ம அந்த பிளான் நம்ம டீம்ல எப்படி டூப்ளிகேட் ஆகப் போகுது? இது எல்லாமே நம்ம கரெக்ட்டா தெளிவா எடுத்து சொல்லணும் அப்படின்னா, நமக்கு எந்த அளவுக்கு ப்ராடக்ட்டோடைய நாலேட்ஜ் கெயின் பண்றோமோ, அதே அளவுக்கோ, இல்ல அத விட இன்னும் அதிகமாக பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்கு பிசினஸ பத்தின முழுமையான தகவல் தெரியணும். அது எங்க கிடைக்கும் அப்டின்னா, நம்மளுடைய மார்க்கெட்டிங் பிளான். மார்க்கெட்டிங் பிளானும், நம்மளுடைய டூப்ளிகேஷன் சிஸ்டம், மானிட்டரிங் சிஸ்டம், நம்மளுடைய டீம் டெவலப்மென்ட் எப்படி பண்ண போறோம்? நம்ம டீம்ல முக்கியமா பார்க்க வேண்டியது, எப்படி நம்ம பண்ற விஷயத்தையே திரும்ப திரும்ப நம்ம டீம்ல எல்லாரும் டூப்ளிகேட் பண்றாங்க. அது மாதிரி பண்ணா தான் உங்க டீமே வளருங்கும்போது, அதுக்கான ஒரு தெளிவான ஒரு பிளான் உங்ககிட்ட இருக்கும். அதுக்கு தான் கம்பெனி குடுக்கக்கூடிய இந்த காம்பன்சேஷன் பிளான் ஆகட்டும், நம்மளுடைய ஸ்பெஷலான இபிஎல் சிஸ்டம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான், நம்ம இந்த பிசினஸ்ல ஒரு 3 வருஷம், 4 வருஷம் கூட இருங்க, நம்ம ஜெயிக்கலான்ட்டெல்லாம் நம்ம சொன்னாலும், அந்த 3, 4 வருஷம் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த பிசினஸ ஜெயிக்கங்கிறது, இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த சிஸ்டம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் முடியும். ஸோ நம்ம அதுக்குள்ளார இப்போ போகப்போறோம். உங்களுடைய டீம் மெம்பர்கள் யாரெல்லாம் இனி வந்து இத தெரிஞ்சுக்கணும். நீங்க வளரணும் அப்டின்னா, அவங்க தெரிஞ்சு வளர்ந்தா தான் நீங்க வளர முடியும் லீடர்ஸ். ஸோ அதனால இத நீங்க வந்து உங்களுடைய மக்களுக்கு தெளிவாக இந்த ப்ரோகிராம் அட்டெண்ட் பண்ண ஞாபகப்படுத்தி விடுங்க. ஓகே. ஸோ வெல்கம் டூ வோல்டன் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் பிளான் ட்ரெய்னிங், ஷாப்பிங், ஷேரிங், ஏர்னிங். லைஃப்ல அவ்வளோதான். இந்த 3 விஷயத்த ஒழுங்கா நீங்க இந்த பிசினஸ பொறுத்தவரைக்கும் பொருள ஷாப் பண்ணீங்க, வாங்குனீங்க, அத பயன்படுத்துனீங்க. அந்த பயன்பாட்ட அது மூலியமா உங்களுக்கு கிடைச்ச அந்த அனுபவத்த மக்களிடையே ஷேர் பண்றீங்க. அதான் பிசினஸ்னாலும், நம்மளுடைய பிசினஸ் பிளானுக்கும் மத்த பலவிதமான வாய்ப்புகள் நமக்கு வந்து ஊர்ல இருந்தாலும், அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கிறது முக்கியமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம பிசினஸ்ல முதல் பாயிண்ட்டே மெம்பர்ஷிப் ஃபீஸ் கிடையாது. ஜாயினிங்க்கு தனியா வந்து எதுவும் ஃபீஸ் கட்ட வேண்டியதில்ல. மாசம் மாசம் கண்டிப்பா கட்டாயமா பொருள் வாங்கணும். பொருள வாங்கி நீங்க வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்றீங்களோ இல்லையோ, அப்பதான் வந்து அது ஓடும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எதுவுமே அதுல கிடையாது. ரொம்ப முக்கியமானது. அதனால என்னன்னா, யாருக்கும் எந்த விதமான கட்டாயம் கிடையாது. அது ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கட்டாயம் இல்லாத ஒரு பிசினஸ் வாய்ப்பு தான் எல்லாருக்கும் அது வந்து பயன்படும். எல்லாரும் வெற்றி பண்ண முடியும். அதேபோல இதுல நீங்களும் உங்களுடைய டீம் மெம்பரும் வளர்ந்து ஒரே இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா, அவர கட் ஆஃப் பண்ணி விடுறதோ, பிரேக் அவே டீம்ன்னு சொல்ற மாதிரியோ, இல்ல சைடு வால்யூம் தேவ, எந்த விதமான பலமுறமா மறைமுகமான சட்டதிட்டங்கள் இருக்கு. வருஷம் வருஷம் ரினிவல் இருக்கு. அந்த மாதிரி எந்த கட்டாயங்களும் இல்லாத ஒரு பிளான். ஸோ நம்மளுடைய ஃபவுண்டர் இந்த பிசினஸ் பிளான் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய வெற்றி எந்த அளவுக்கு வந்து அவர் கஷ்டப்பட்டு மேல வந்திருந்தாலும், ய மற்ற பிளான்ல இருக்கக்கூடிய கட்டாய சட்டதிட்டங்கள் தான் ஒரு சாதாரண நபர வந்து வளர்றதுல தடுக்குதுன்னு சொல்லி, அவர் பல பிளான் ஆராய்ந்து அதில இருக்கக்கூடிய பலவிதமான கு ஸ் சிக்கல்கள விடுவிச்சு தான் இந்த பிசினஸ் பிளானே கொண்டு வந்தாருன்னு சொல்லலாம். இன்ஃபினிட்டி குளோபல் அதாவது இந்த பிசினஸ்ல பல கம்பெனிகள் பல நாடுகள்ல இருந்தாலும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு நாட்ல ஒரு பிசினஸ் பண்ணணும்னா, அங்கேயும் திரும்ப ஒரு ஐடி போடணும். அங்கேருந்து ஆரம்பிக்கணும், பண்ணணுன்ட்டுலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லாம, நம்மளது ஒரே பிளான், ஒரே இன்கம், ஒரே சிஸ்டம் எல்லா நாடுகள்லயும் எங்கெல்லாம் ஓட்டுநர் இருக்கோ, அங்கெல்லாம் ஃபாலோ பண்றனால, நமக்கு ஒரு இருக்கிற இடத்துல இருந்தே இன்ஃபினிட்டி குளோபலாக நீங்க எல்லா வோல்டேன் இருக்கக்கூடிய நாடுகள்ல எல்லாம் உங்களுக்கு கான்டாக்ட் இருக்குன்னா பிசினஸ் பண்ணலாம். ஸோ உட்கார்ந்த இடத்திலேயே வெளிநாட்டு பிசினஸ் கூட நீங்க பண்ணக்கூடிய வாய்ப்பு. ஏர்னிங் அண்ட் சேவிங் சைமல்டேனியஸ்லி. முக்கியமா நம்ம பிளான எடுத்ததுக்கு நம்ம வந்து என்னென்னலாம் நம்ம கம்பெனியோட ஹைலைட்டுங்கிறது தான், நீங்க அடுத்து யாரும் ஒரு நபருக்கு சொல்லும்போது கூட, நீங்க தெரிஞ்சா தான் அத சொல்ல முடியும்.
ஸோ இல்லை நம்ம வித்தியாசப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளாக இதை மட்டும் சொல்லியே ஒரு வாய்ப்பை ஓப்பன் பண்ணலாம் அவங்ககிட்ட பேச. ஏர்னிங் அண்ட் சேவிங் சைமல்டேனியஸ்லிங்கும் போது சம்பாதிக்கவும் செய்யலாம், அதே அளவுக்கு நம்ம சேமிக்கவும் செய்யலாங்கிறது தான் இந்த பிளானோட முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த நெட்வொர்க் துறையில் பல லீடர்கள், பல பேருக்கு பல பயங்கரமான அனுபவங்கள்லாம் இருந்திருக்கும். பல கம்பெனிகளுக்கு பல லட்சங்கள், கோடிகள் எல்லாம் பிஸ்னஸ் கொடுத்துருப்பாங்க. நிறைய வருமானம் கூட பார்த்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அந்த சம்பாதிச்ச வருமானம் அந்த கம்பெனி இல்லாமல் போகவோ, இல்லை அவங்க கம்பெனி விட்டதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அந்த மாதிரி ஒரு பணம் இருக்கா இல்லையான்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம். எந்த விதமான சேமிப்பும், அடுத்த ஒரு வாய்ப்பில் அந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிறதுக்கே அவங்ககிட்ட அதுக்கு முதல் போடுறதுக்கே பணம் இல்லாமல் இருக்காங்க. அந்த மாதிரி நிலைமையில இருக்கு. அந்த மாதிரி நம்ம வோல்டன் ஏஜென்ட்டுகளுக்கோ, வோல்டன் மெம்பர்ஸுக்கு அந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறனால, ஒரு மிகப்பெரிய லெவல்ல நமக்கு ஒரு சேவிங் கணக்கு, சேமிப்பு கணக்கையும் நமக்கு ஒரே பிளான்ல சொல்லிக் கொடுத்த ஒரே கம்பெனி நம்மளுக்கு தான் சொல்லலாம். வி மால் அடுத்தடுத்த வரக்கூடிய பெரிய திட்டங்கள்ல பலவிதமான பொருட்களை வாங்க ஒரு வோல்டனுடைய இ மால், அதாவது ஒரு ஆன்லைன்லயே நமக்கு ஒரு பெரிய மால்ல என்னென்னலாம் நம்ம வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமோ அதெல்லாம் வரப்போகுது. சிம்பிளான சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி. இவ்வளோ சிம்பிளா ஒரு பிஸ்னஸை முன்னேற்றி எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா, அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கூட இவங்களே சொல்லி கொடுத்துறாங்க. ஸோ வோல்டன்ல நீங்க ஏஜென்ட் ஆகும்போது நம்மளுடைய கம்பெனி பேங்க் அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் ஹெச்டிஎஃப்சி, கோட்டாக் பேங்கோடைய 2 அக்கௌண்ட் இருக்கு. ஸோ எந்த ஒரு நபரும் இன்னொரு நபரை நம்பி பணத்தை கொடுத்தேன், அவர்னால ஏதோ பிரச்சனையாச்சு அந்த மாதிரிலாம் எந்த சிக்கலும் இல்லாமல் நீங்கள் கம்பெனியோடைய அக்கௌண்ட்லேயே நேரடியாக பணத்தை செலுத்தி நீங்கள் என்ட்ரி போடலாம். ஸோ பணத்தை அதில் நீங்கள் கம்பெனி அக்கௌண்ட்டில் கட்டிட்டு அது கியூஆர் கோட்லேயோ, பேங்க் ட்ரான்ஸ்ஃபரோ, இல்லை டிஜிட்டல் பேமெண்ட்லேயோ, யூபிஐ பேமெண்ட் எது வேணால் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனும் நமக்கு உட்கார்ந்த இடத்துல பேங்க்குக்கு போய் பண்ணணுங்கிற அவசியமே இல்லாமல் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஸோ பணத்தை நீங்கள் கம்பெனி அக்கௌண்ட்டில் கட்டினதுக்கப்புறம் அதோடைய ப்ரூஃப், பணம் கட்டினதுக்கான அந்த ரெசிப்ட் வந்து ஆன்லைனில் நம்ம எடுத்ததை வாட்ஸ்அப்பில் நீங்கள் கம்பெனியோடைய இந்த 2 நம்பரில் எதுக்கு வேணால் உங்களுடைய ஏஜென்ட் ஐடி நம்பரு, பேர், இதுதான் ரொம்ப முக்கியம். வெறுமனே ரெசிப்ட் அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு இ கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுமான்னு பார்த்தா வராது. ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும்போது எந்த ஐடிக்கு அந்த அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுங்கிறதுக்கான தகவலையும் கூட சேர்த்து அனுப்பணும். ஸோ அதனால் உங்களுடைய இ கேஷு இம்மீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அது ஒன்ஸ் பேமெண்ட் கன்ஃபார்ம்டு இ கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் இ வேலெட்டில் அது காமிக்கும். இந்த மேலே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி USD 162 அப்படின்னு அதில் காமிக்கும். ஸோ நம்ம பிளான் ஹைலைட் இது எல்லாமே நமக்கு வந்து ரெகுலராக நம்மளுடைய என்சிஎஸ் ப்ரோக்ராமில் காமிக்கிறோம். ஸோ அதை ஒரு பேஜில் கூட எப்படி பண்ணலாங்கிறதுக்கான அந்த வாய்ப்பு. ஸோ நம்ம நிறைய பேருக்கு இன்னும் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் இன்னும் பல ஏஜென்ட்டுகளுக்கு வந்து ரேட் ஒரு USDன்னா டெய்லி மாற்றம் வருது, அதனால நான் USDயில் வந்து எப்படி நீங்கள் எனக்கு கம்மியாக கொடுத்தீங்க, ஜாஸ்தியாக கொடுத்தீங்கிற மாதிரி எல்லாம் பேச்சு வரும். ஸோ நம்ம ஒரு காமன் டினாமினேட்டராக USDனா ஒரு 80 ரூபா கணக்கு. ஸோ அது 90 ரூபாய்க்கு போனாலும் சரி, உங்கள்கிட்டையும் 90 ரூபாய் வாங்கல, உங்களுக்கு திரும்ப 80 ரூபாயிலையும் கொடுக்கல. எல்லாமே அதே 80 ரூபாய் கணக்குலேயே உங்களுக்கு இன்கமிங் அவுட் கோயிங் ரெண்டுமே இருக்கும். USDTயில் வாங்கலாமா, நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய பேர் அதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது பண பரிவர்த்தனை US டாலரில் கிடையாது. நீங்கள் கட்டக்கூடிய பணம் இந்திய ரூபாயை தான் பேங்க் அக்கௌண்ட்டில் கட்டுறீங்க. அதுக்கு ஒரு டிஜிட்டல் பேமெண்ட்டாக இ கேஷ், அதாவது நம்ம 10 நாடுகளுக்குள்ளாரையும் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய லெவலில் தான் இந்த இ கேஷ் அப்படிங்கிறது டாலர் கணக்கில் எடுக்கிறோமே தவிர நம்ம டாலரில் டீல் பண்ணலை. ஓகேங்களா? அதை நல்லா கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கட்டுறது கம்பெனி அக்கௌண்ட்டில் இந்தியன் ருப்பியில் தான் கட்டுறீங்க. ஸோ ஒரு பாட்டில் வாங்கினா அதுக்கு 2240 ரூபா கட்டுறீங்கன்னா அதுக்கு USD 28 கணக்கு. 6240 ரூபா பண்ணுறீங்கன்னா 83 ரூபா கணக்கு. 12960 ரூபாய்க்கு 6 பாட்டில் வாங்குறீங்கன்னா 162 ரூபா கணக்கு. இதை நீங்கள் டாப் அப்பாகவும் ஒவ்வொரு ப்ராடக்ட் வாங்கணுன்னாலும் 3 ப்ராடக்ட் வாங்கினாலும் 6 ப்ராடக்ட் வாங்கினாலும் எல்லாத்துக்கும் இந்த கணக்கில் தான் உங்கள் இ வேலெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஒரு பாக்ஸ்னா 2240 ரூபா ப்ளஸ் 100 ரூபா கொரியர் சார்ஜை நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் பண்ணும்போது கட்டிடணும். ஓகேங்களா? அதே போல் USD 83 அப்படிங்கிறது 3 பாட்டிலுக்கு கொரியர் சார்ஜ் கிடையாது. 3 பாட்டிலுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ பாட்டில் பர்ச்சேஸ் பண்ணாலும் கொரியர் சார்ஜ் கிடையாது, ஃப்ரீ. சிங்கிள் பாட்டிலுக்கு மட்டும் அந்த 100 ரூபாய் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணத்தை ஒரு பாட்டிலுக்கு கட்டும்போது கூட சேர்த்து கட்டிட்டீங்கன்னா நல்லது.
நீங்கள் ஒரே அட்ரஸுக்கு 10 சிங்கிள் பாட்டில் கட்டுறீங்க அப்படின்னா கூட அதுக்கும் 100 ரூபாய் தான் வரும். ஒரே அட்ரஸில் தான் நான் போடுறேன், நான் 10 பாட்டில் வாங்குறேன்னு வரணும்னா சிஸ்டம் படி அது நீங்கள் 10 இண்டிவிஜுவல் பாட்டிலாக தான் கணக்கு வரும். ஸோ அதனால அந்த கேள்வியும் பிரதீப்பா அவரை கூப்பிட்டு கேட்க வேண்டாம். இந்த மாதிரி நான் வந்து 10 பாட்டில் சேர்த்தி ஒரே அட்ரஸில் போடுறேன், எனக்கு 10 தனித்தனியாக வாங்கினாலும் ஃப்ரீ டெலிவரி கிடைக்குமானா கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஐடி படி ஒரு ஸ்மார்ட் யூசராக, சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக வோல்டனில் கொடுக்கக்கூடிய எல்லா வருமானங்களையும் 3 மடங்கு பெருக்கமாக, ஒரே வேலை 3 மடங்கு அதிகமாக நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம எப்போ என்ன சொல்லுவோம், 3 ஐடி போட்டுக்கோங்க. ஒரே பேரில் 3 ஐடி ஒரே ஆதார் நம்பரில். இது கட்டாயமான விஷயம் இல்லைன்னா கூட அடுத்தடுத்த உங்களுடைய உழைப்புக்கு உங்களுக்கு அதிகமாக ஊதியம் வேணும் அப்படிங்கும்போது கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதை பயன்படுத்தி 3 ஐடி போட்டு நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னு வைங்களேன், அதில் ஒரு ஸ்மார்ட் யூசருங்கிற முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 3 ஐடியில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட், ஒரு டைரக்ட் ரெஃபரல் உங்கள் பேர்லேயே ஏல ஒரு ரமேஷ்னு போட்டிருக்கீங்க, உங்களுடைய 2வது ஐடி ஏல வந்து இன்னொரு ரமேஷ் போட்டிருக்கு, உங்களோட பேரில் போட்டிருக்கீங்கன்னா அது உங்களுடைய டைரக்ட் ரெஃபரலாக கணக்கெடுக்கப்படும் போது அதுக்கு உங்களுடைய 2000 ரூபாய் டைரக்ட் ரெஃபரல் இன்கம் வந்துடும். 2வது ஐடி உங்கள் பேர்லேயே போடும்போது அதுக்கும் டைரக்ட் ரெஃபரல் இன்கம் வந்துடும் 2000 ரூபாய். அதோட சேர்ந்து ஏ அண்ட் பி கணக்கு எடுக்கும்போது அதுக்கு 1:1 உங்கள் ஐடியே இருந்தால் கூட அதுக்கும் கம்பெனி 500 ரூபாய் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ 4500 ரூபாய் உங்களுக்கே ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படிங்கும்போது ஒரு கணக்கு போட்டு பாருங்களேன். 12960 ரூபாய் பேசிக் பேக்கேஜ் 3 வாங்கியிருக்கீங்க, 38,880 ரூபாய் வந்தது. அதில் 4500 ரூபாய் கழிஞ்சிருது, ஏன்னா அது ரிட்டர்ன் உங்களுக்கு வந்துடுச்சு. அப்போது 34,380 ரூபாய் தான் அதோடைய உண்மையான ரேட்டாக இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18 பாட்டில் வருது இல்லையா, 12 6 6 6, அப்போ 3 ஐடியில் 18 பாட்டில் வந்தது. அதோட மொத்த விலை பார்த்தீங்கன்னா 34,380 ரூபாய் தான் உங்களுடைய எஃபெக்டிவ் விலையாக இருந்தாலும், அதை திரும்ப 18 பாட்டிலுக்கு கணக்கு போட்டு பார்த்தா ஒரு பாட்டிலோட விலை 2,240 ரூபாயோ 2,160 ரூபாய் கூட கிடையாது, வெறும் 1,910 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது. அப்போது ஒரு பாட்டிலுக்கு உங்களுக்கு எம்ஆர்பி ரேட்டில் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு சிங்கிள் பாட்டிலோ இல்லை 3 பாட்டிலோ ஒரு ஐடியில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா கிடைக்கக்கூடிய விலையை விட கம்மியான விலையில் கிடைக்கும். அப்போ உங்கள் பாட்டில் நீங்கள் ஒரு நபருக்கு, உங்கள் தெரிஞ்சவருக்கு ஒரு சிங்கிள் பாட்டில் விற்றா கூட 790 ரூபாய் லாபம் கிடைக்கும் 500 ரூபாய்க்கு பதிலாக. அப்போ எது ஸ்மார்ட்டான மூவ்னு பாருங்கள். ஸ்மார்ட் யூசர் அப்படிங்கிறது எவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்கு. ஸோ ஜாயின் பண்ணும்போது நீங்கள் 3 ஐடியோட எடுத்திருந்தாலும் எடுத்த பொருளுடைய எஃபெக்டிவ் ரேட்டு, உண்மையான விலை பார்த்தா அடக்க விலை உங்களுக்கு 1,910 ரூபாய் தான் ஆகுது. ஸோ அது ஒரு பெரிய லாபம். அதே போல் நீங்கள் ரிப்பீட் ஆர்டர் பண்ணாலும் திரும்ப உங்களுடைய ஏபியிலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கூட திரும்ப அதே 4,500 ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்க போகுது. ஆனால் 12 பாட்டிலுக்கு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 915 ரூபாய் லாபம், 1,785 ரூபாய் தான் வருது. ஸோ இது ஒரு பெரிய லாபம். இதை வந்து ஸ்மார்ட் யூசராக நீங்கள் பயன்படுத்தும் போது இதுக்கு தான் அந்த 3 ஐடியில் முதல்லேருந்தே, அந்த பொருளை வாங்கும் போதுலேருந்தே நமக்கு லாபமும் அதிகபட்ச வருமானமும் 3 மடங்கு அதிகமாக நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இதில் ஒரு கேஸ் பார்ப்போம். S1 அப்படிங்கிறது இப்போ நமக்கு வந்து 3 பாட்டிலோட ஸ்டார்டர் பேக் இருக்குது. ஸ்டார்டர் பேக்கில் முக்கியமான ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேரடியாக யாரை அறிமுகப்படுத்தினாலும், எந்த பேக்கேஜ் அறிமுகப்படுத்தினாலும் அதோட கமிஷன் உங்களுக்கு நேரடியாக கிடைச்சிடும். ஆனால் அதே பேர் மேட்சிங் இன்கம், டீம் இன்கம் 1:1 மேட்ச் ஆகக்கூடிய வருமானம் கிடைக்குமான்னா ஸ்டார்டர் பேக்கு கிடைக்காது. ஏன்னா அது வெறுமனே ஒரு ஸ்டார்டிங், ஒரு கஷ்டப்படக்கூடிய அளவோ இல்லை, சிம்பிளாக முதல்ல நான் கொஞ்சம் சின்னதாக ஆரம்பிக்கிறேன், போக போக கஸ்டமராக இருந்து நான் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அவருக்கு கம்பெனி கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் இந்த ஸ்டார்டர் பேக். உண்மையான பிஸ்னஸ் பேக்குன்ட்டுலாம் இல்லை, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ யாரையும் நம்ம வந்து இம்மிடியேட்டாக ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு டக்குன்னு ஒரு 7,000 ரூபாய்க்குள்ளார ஒரு பொருளை வாங்கி அவர் ஸ்டார்ட் பண்ணலாமே. அப்படி பண்ணும்போது 125 CV அப்படிங்கிற கணக்கில் ஒரு நபர் 3 ஐடியும் ஸ்டார்டர் பேக்லேயே போட்டிருக்காருன்னு வைங்களேன், அவருக்கு ஸ்டார்டர் பேக்கோட 1000 ரூபாய் என்ன வரணுமோ கமிஷன் வந்துடும்.
அவரோட சொந்த 2 ஐடியும் ஸ்டார்டர் பேக்ல இருந்தனால 2000 ரூபாய் அவருக்கு வந்துடுது. ஆனா அவர் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய சேல் எல்லாம் ஒரு பேசிக் பேக்கேஜ் போட்டிருக்காரு, ஒரு சூப்பர் பேக்கேஜ் ஒன்று போட்டிருக்காரு, ஒரு பிரீமியம் பேக்கேஜ் ஒன்று அறிமுகப்படுத்தி இருக்காரு. அப்படிங்கும்போது அவருக்கு அந்த பேசிக் பேக்கேஜ் உடைய 2000 ரூபாய் கிடைக்கணும் இல்லையா, அதுவும் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம 12,000 ரூபாய் வந்து சூப்பர் பேக் போட்டதுக்கு அதுவும் கிடைச்சிரும். பிரீமியம் பேக் அறிமுகப்படுத்தினதுக்கு கிடைக்க வேண்டிய 20,000 ரூபாயும் கிடைச்சிருது. ஸோ மொத்தமா 34,000 ரூபாய் அவருடைய நேரடி விற்பனை கமிஷனே வந்துருச்சுன்னா, அவரு 3 ஐடி 6,640 ரூபாய்க்கு போட்டிருந்தா கூட அவருக்கு வந்த வருமானம் பாருங்க. எவ்வளோ பெரிய வருமானம். ஆனா இதுல என்ன ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் அவருக்கு, ஒரு சைடு கிட்டத்தட்ட 1750 சிவி நடந்தது, இன்னொரு பக்கம் 2500 சிவி நடந்திருந்தாலும் அதுக்கு அவருக்கு பேர் மேட்சிங் இன்கம் கிடைச்சிருக்காது. ஆனா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன, காலையில இந்த ஐடியெல்லாம் கொடுத்துட்டாரு, நைட்டு நம்ம க்ளோசிங் டைம் ஒரு 9:30 மணிக்குள்ளார அவர் இந்த 3 ஐடியும் சூப்பர் ஸ்டார்டர்ல இருந்து பேசிக் பண்ணிட்டாரோ, இல்ல டாப் ஐடி கூட அவர் பேசிக் பண்ணியிருந்தாருன்னா அதுக்கு அடுத்த கீழே நடந்த பேர் மேட்சிங் இன்கம் அவருக்கு கிடைச்சிடும். ஸோ என்னைக்கு நம்ம ஸ்டார்டர் பேக் போட்டு அன்னைக்கே சில சேல் கொடுத்திருந்தாலும் அதோடைய வருமானம் அவருக்கு வேணும், டீம் வருமானம் வேணும்னா அன்னைக்கு நைட்டுக்குள்ளார 9:30 மணி நம்மளுடைய க்ளோசிங் டைம்குள்ளார பேசிக் பண்ணிட்டாருன்னா அவருக்கு அதோட டைரக்ட் ரெஃபரல் இன்கமும் கிடைக்கும், அன்னைக்கே அவருக்கு பேர் மேட்சிங் இன்கம் கிடைக்கும். அடுத்த நாள் போட்டாரு அப்படின்னா அடுத்த நாள் அவர் போய் அவரோட அப்கிரேட் பண்ணாருன்னா அது நேத்தோட கழிஞ்சது, டைரக்ட் ரெஃபரல் இன்கம் மட்டுமே வரும், பேர் மேட்சிங் இன்கம் வராது. ஸோ இதை எப்பவுமே பல பேர் கஸ்டமர் கேருக்கோ இதுக்கோ ஃபோன் பண்ணி எனக்கு பேமெண்ட் வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது உட்காந்து நம்ம ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சா என்னமா எதுன்ட்டு அவருடைய ஐடி நம்பர் எல்லாம் வாங்கி டீட்டெயில் வாங்கி உள்ள செட் பண்ணி போய் பார்த்தா கண்டிப்பா அவருடைய பிரச்சனையே வந்து ஸ்டார்டர் பேக்ல இந்த பேர் மேட்சிங் இன்கமோ இல்ல அந்த டைம் தாண்டி வந்தனால அதுக்கப்புறம் வந்த இதுக்கு அவருக்கு வராமல் இருக்கிறது தான் பிரச்சனையா இருக்கும். சாஃப்ட்வேர்ல எந்த விதமான குழப்பமும் கிடையாது, தப்பும் கிடையாது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அவர் டாப் ஐடி வந்து பேசிக்ல இருக்கு. அப்போ 125 சிவி 125 சிவி லெஃப்ட்ல இருந்தாலும் அவரு அந்த டீமுக்கு கீழே கொடுத்த எவ்வளோ சிவி கணக்கு வருது பாருங்க. அவர் திரும்பவும் கீழே 3 ஸ்டார்டர் பேக் போட்டு இன்னொரு பக்கம் இன்னொரு ஸ்டார்டர் பேக்கே கொடுத்திருந்தாலும் அவருடைய டாப் ஐடி பேசிக்கா இருக்கிறனால இங்க 3 ஸ்டார்டர் பேக் உடைய கணக்கு எவ்வளவு வரும், 125 125 125. அப்போ இது வந்து 375 சிவி அங்க அவருக்கு ஆட் ஆயிருக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா 125 125 250 சிவி ஆட் ஆயிருக்குது. இப்போ இந்த கண்டிஷன்ல அவருக்கு குரூப் சேல்ஸ் கமிஷன் கிடைக்குமானா அவருடைய டாப் ஐடிக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இங்க 250 சிவி 250 சிவி மேட்சும் ஆகுது, அவருடைய டாப் ஐடியும் பேசிக் பேக்ல இருக்கு. அப்ப என்ன ஆகும், ரெஃபரலுக்கு டைரக்ட் ரெஃபரல் கமிஷன்ல 3 ஐடி போட்ட 1000 அதுவும் வந்துடும். இதுல எவ்வளோ அவர் டைரக்டா வந்து டைரக்ட் ரெஃபரல் இன்கம் போட்டாரோ அதுக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம 250 சிவி 250 சிவி மேட்ச் ஆறனால அதுக்கு 500 ரூபாய் பேர் மேட்சிங்கும் வந்து திரும்ப அதுல இருக்க ஒரு 125 அடுத்ததுக்கு கேரி ஃபார்வர்டு கூட ஆயிடுது. ஆனா S2க்கும் S3க்கும் குரூப் சேல் கமிஷன் கிடைக்காது. ஏன்னா அது ஸ்டார்டர் பேக்ல தான் இருக்கு. அதனால எந்த ஒரு நபரும் ஸ்டார்டர் பேக்ல ஆரம்பிக்கிறது வேணா ஆரம்பிச்சிருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ 3 பாட்டிலாவது வாங்கி அவங்களோட ஐடிஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணிட்டாருன்னா அவர் டீம்ல நடக்கக்கூடிய சேலுகள் எல்லாத்துக்கும் அவருக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ எல்லாமே பிஃபோர் 9:30 நம்ம இந்தியா டைமுக்கு பண்ணிடணும். அப்போ பண்ணாதான் நமக்கு அதோட பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு சிங்கிள் பாட்டில் வாங்கி அவர் அப்கிரேட் பண்ணியிருந்தாருன்னா கூட அவருக்கு பேசிக் ஆனதுமே அவருடைய இன்கம் அன்னைக்கே பண்ணியிருந்தாருன்னா நைட்டு 9:30க்குள்ளார அன்னைக்கே நடந்த குரூப் சேல்ஸ் உடைய கமிஷன் 250 சிவி 250 சிவி மேட்சிங் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். ஸோ இதை மை பிஸ்னஸில் மை சேலில் நீங்கள் போய் பார்த்தாலே டாப் ஐடிக்கும் லெஃப்ட் ஐடிக்கும் எவ்வளோ எல்லாம் பேர் மேட்ச் ஆகிருக்குது, எவ்வளோ பெண்டிங் இருக்குது, எவ்வளோ கேரி ஃபார்வர்ட் ஆச்சு. அப்போது கேரி ஃபார்வர்டில் இருக்கும்போது நீங்கள் புது ஐடி பிளேஸ் பண்ணுறது அந்த கேரி ஃபார்வர்ட் ஐடியோட குரூப்புக்கு ஆப்போசிட்டில் வீக்கர் சைடில் ஜீரோவோ இல்லை கம்மியான இடத்துல எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் பிளேஸ் பண்ணாதான் பேர் மேட்சிங் ஆகும். இன்னும் பல பேர் இது கூட வந்து புதிய நபர்களுக்கோ இல்லை பழைய பிளேயர்ஸ் கூட பல பேர் பார்க்குறேன் ஒரே சைடில் எல்லாம் போட்டுட்டு இன்கம் வரலன்னு சொல்லியிருக்காங்க.
ஐடி ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது எல்லாமே பவரில் ஏற்கனவே ஒரு சைடில் இருந்திருக்கு. அதுக்கு கீழே கொடுத்துட்டு இந்த சைடு பவர் மேட்சிங் ஆகணுங்கிறது கூட தெரியாமல் இருந்திருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதெல்லாமே உங்கள் டீமில் சின்ன சின்ன விஷயந்தான். ஆனால் இதுதான் லாங் ரன்னில் அவங்களுக்கு பெரிய லெவலில் பிஸ்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஐடி பிளேஸ் பண்ணுறதுக்கு அடுத்தவங்களையோ மேலே இருக்கவங்களோ தொந்தரவு பண்ணிட்டு இல்லாமல் அவங்களே பண்ணணும். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய பேசிக் ஜாயினிங்லேருந்து ஆரம்பித்து என்ட்ரி போடக்கூடிய விஷயம் வர வரைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இபிஎல் இதுதான் நம்மளுடைய growth பிளான். நீங்கள் இந்த பிஸ்னஸை ஜாயின் பண்ணி எந்த வழியில் போக போகிறீங்க, நீங்கள் போகிற வழியிலேயே உங்களுடைய டீமும் தொடர்ந்து வருதா, அதே திரும்ப திரும்ப அவங்க பண்ணாங்க அப்படின்னா தான் உங்களுடைய டீம் growth ஆகும் அப்படிங்கிறதுக்கு கம்பெனி இன்பில்ட்டாக ஒரு விஷயத்த கொடுத்தாங்க. அதுதான் இந்த இபிஎல் ஆண்டர்பிரனர் பர்ஃபார்மன்ஸ் லெவல். ஸோ எந்த லெவலில் உங்கள் டீம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து ஒவ்வொரு மாதமும் அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் ஒரே எண்ணத்தோட ஒரே நோக்கத்தோட கொண்டு போகிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. இதில் சில்வர் ஆண்டர்பிரனர், கோல்டு, பிளாட்டினம், டைமண்ட், ராயல் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு மைல்கல்லாக நீங்கள் போகலாம். இதுக்கு எல்லாமே இந்த மாதிரி பின் உங்களுக்கு ரெக்கக்னிஷனில் கிடைக்கும். ஸோ இதுக்கு நிறைய ஃபாரின் ட்ரிப்பு வருஷம் வருஷம் ஃபாரின் ட்ரிப் மட்டும் இல்லாமல் பெரிய லெவலில் கேஷ் ரிவார்டு கூட கிடைக்குதுங்க. ஸோ இதில் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 3 அக்கௌண்ட் இருக்கிறது வெறும் ஸ்மார்ட் யூஸராக மட்டும் இல்லாமல் 3 மடங்கு வருமானம் மட்டும் இல்லாமல் இந்த இபிஎல் சிஸ்டத்தில் நீங்கள் பங்கெடுத்துக்கிறதுக்கு முக்கியமாக நம்ம பேரில் 3 ஐடி இருக்கணும். ஸோ நியூ ஸ்டார்ட் 2026 அப்படிங்கிறது இந்த சில்வர் ஆண்டர்பிரனராக அவர் ஆரம்பித்தா போதும். குறைஞ்சபட்சம் 3 ஐடி அவங்களுடைய பேர்லையோ அதிகபட்சமும் 3 ஐடி இருக்கணும். அதுவும் முடிஞ்ச அளவுக்கு ஒரே சைடில் பல பேர் போட்டு தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி அதை டெவலப் பண்ணணுங்கும் போது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஐடி பிளேஸ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக லெஃப்டில் எப்படி போட்டிருக்கு ரைட்டில் ஒன்று அடுத்த ஐடி போட்டிருக்கோமான்ட்டு பார்த்து பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஆப்பில் அவ்வளோ வாய்ப்பு தருது. ஒவ்வொரு வாட்டியும் கன்ஃபர்மேஷன் கேட்குது. லெஃப்டா ரைட்டா ஏற்கனவே ஒரு சைடு லெஃப்டில் போட்டீங்களா ஓப்பன் பண்ணி சந்தேகமாக இருந்தால் பார்த்துட்டு கரெக்டாக ரைட்டில் தான் போடுறோமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 3 ஐடி கரெக்டாக லெஃப்ட் ரைட்டு பிளேஸ் பண்ணீங்கன்னா இந்த இபிஎல் சிஸ்டத்தில் நீங்கள் பங்கெடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சில்வர் ஆகிறது முதல் கட்டம்னா முதல்ல 3 ஐடி போட்டவர் நேரடியாக அவர் அறிமுகப்படுத்தக்கூடியது ஒரு 10 பேரை நேரடியாக அவர் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா அவருடைய முதல் வெற்றி பயணம் அங்கே சில்வருங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. இது யாரா இருந்தாலும் 2 வருஷம் முன்னால ஜாயின் பண்ணியிருந்து இப்போ நம்ம இந்த இபிஎல்ல பங்கெடுத்துக்கணும்னாலும் சரி, அவர் ஏற்கனவே 10 பேரை போட்டிருந்தாங்க. நான் 23ல பண்ணேன், 24ல பண்ணேன்னா கூட இந்த இபிஎல் சிஸ்டத்தில் பங்கெடுத்துக்கிறதுக்கு அவர் 2026ல தன்னுடைய பெயரில் இருக்கிற ஐடி 3 ஐடியில் கீழே ஒரு 10 டைரக்ட் ரெஃபரலை அவர் சில்வராக கொடுத்தா தான் சிஸ்டத்தில் சில்வர்னு காமிக்கும். ஸோ ஒரு வாட்டி சில்வர் ஆனீங்கன்னா உங்களுடைய பலன் என்ன? அதன் மூலியமா என்ன ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்களா, இந்த மாதிரி 3 ஐடி லெஃப்ட் ரைட்ல போட்டு நீங்க ஆரம்பிச்சிருந்து 10 ஐடிய உங்களுடைய 5 இந்த பக்கம், 5 அந்த பக்கம். ஏன்னா எல்லாருமே வந்து பைனரி மேல இந்த கடவுள் பார்த்துப்பாருங்கிற மாதிரி அப்ளைன் பார்த்துப்பாரு, அப்ளைன் போட்டு குடுப்பாருன்னா கிடையாது. ஸோ உங்களுடைய பேலன்ஸ் டீமு ஒரே மாதிரி இப்போ நீங்க தான் உங்க டீமுக்கு அப்ளைன். அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களையும் எல்லாரும் அதே போல நீங்க பார்த்துப்பீங்க அப்படின்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? ஸோ தன்னுடைய எஃபர்ட் இது உங்க பிசினஸ்ங்கும் போது இந்த பிசினஸ்ல நீங்க எடுக்கிற எஃபர்ட் என்னவோ அதுக்கு லாபம் வந்ததுன்னா உழைச்சதுக்கு கரெக்டான லாபம். உழைச்சு வர காசு தான் தொடர்ந்து பயணம் பண்ண நிற்கும். யாரோ செஞ்சு கொடுத்ததுக்கு யாரோ கீழே போட்டோம் அவன் எப்படி நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க? அவர் அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி கொண்டு போவீங்க? ஸோ உங்களுடைய நேரடி நண்பர்களையும் ஃபேமிலிலையும் நீங்க வந்து 10 பேரை அறிமுகப்படுத்துறது எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு 5 லெஃப்ட் 5 ரைட்டுன்னு பேலன்ஸாக வச்சுக்கிட்டீங்கன்னா இதில் 4 பேர் அதாவது இந்த லெஃப்ட் டீமில் 2 பேர் ரைட் டீமில் 2 பேருன்னு ஒழுங்கா உங்களுடைய இதே இபிஎல் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாலே போதும் அடுத்த 3லேருந்து 4 வருஷத்தில் நீங்கள் பெரிய லெவலில் இதில் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ சில்வர் ஆகும்போது முதல்ல உங்களுக்கு வருமானம் பார்த்தீங்கன்னா 10 ஐடி மட்டும் நீங்கள் போடல உங்களோட 2 ஐடியும் சேர்த்து 12 ஐடி ஆயிருக்கு. அப்போ 12 ஐடிக்கு எல்லாமே முதல் கட்டம் என்ன நம்ம வந்து 3 ஐடி சில்வர் ஆகணும்னா ஸ்டார்டர் பேக்ல இருந்தா ஆக முடியாது. நம்ம பேசிக்ல இருக்கணும். ஸோ நீங்க பேசிக்கு வந்துட்டீங்கன்னா தான் 10 டைரக்ட் ரெஃபரல் உங்களுக்கு சில்வர் ஆகும். ஸோ அதே போல அந்த புது 10 பேரும்
அந்த 10 டைரக்ட் மட்டும்தான் உங்களுடைய கணக்கு. அவங்க போட்ட 2 எல்லாம் உங்க கணக்கு இல்ல. அது அவங்களுடைய கணக்கு. ஸோ 10 பேரை டைரக்டா போட்டீங்க அப்படின்னா அந்த 10 பிளஸ் உங்களோட 2 எல்லா பேசிக்குக்கும் 2000 ரூபாய் கமிஷன் 12 2000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ 24,000 ரூபாய் உங்களுடைய நேரடி வருமானமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களோட டாப் ஐடிக்கு இதுல பாத்தீங்கன்னா 6 பேர் மேட்ச் ஆயிருக்கும். 2 இங்க 2 இங்க 2 இங்க 2. அப்போ 6 ஜோடிக்கு 500 ரூபாய் கணக்குப்படி 3000 ரூபாய் உங்களுடைய வருமானமும் வந்திருக்கும். அப்போ 24,000 பிளஸ் ஒரு 3000 27,000 ரூபாய் உங்களுக்கு வருமானம் வந்தது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய கீழே 2 ஐடி எக்ஸ்ட்ராவா நீங்க பண்ணீங்க இல்லையா, அந்த 2 சப் அக்கௌண்ட்டுக்கு திரும்ப 2 ஜோடி மேட்ச் ஆகும். இந்த 3 4 1 2 5 8 7 6 மேட்ச் ஆகும்போது இந்த 2 உங்களுடைய சப் அக்கௌண்ட்டுக்கும் 1000 ரூபாய் கிடைக்குது. 2 500 ரூபான்னு கணக்கு. அப்போ 1000 அதுலயும் எல்லாமே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரப்போற வருமானம் 24,000 பிளஸ் 24,000 பிளஸ் ஒரு 3000 பிளஸ் 2 1000. அப்போ கிட்டத்தட்ட 29,000 ரூபாய் உங்களுடைய வருமானமாக சில்வர் முடிக்கும் போதே வந்திருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் உங்களுடைய ரிடம்ஷன் பாயிண்ட்னு சொல்றதும் இங்கேருந்து தான் உங்களுடைய இபிஎல் ஆரம்பிக்குது. அப்போ இபிஎல் ஆரம்பிக்கும் போது அந்த ரிடம்ஷன் பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், சில்வர் முடிச்ச அடுத்த கட்டமாக உங்களுடைய அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னா சூப்பராக உங்களுடைய பேக்கேஜஸ் அப்கிரேட் பண்ணணும். உங்களுடைய 3 ஐடியும் சூப்பராக அப்கிரேட் பண்ணும்போது இன்னொரு வருமானம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய ஏபியில் முதல்ல பேசிக் பண்ணும்போது ஒரு செட்டு வாங்கினீங்க. இந்த சூப்பர் ஆகும்போது 5 செட்டு இங்க 5 செட்டு இங்க வாங்கியிருப்பீங்க. அப்போ அந்த 5 செட்டுக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 செட் ஆச்சு இல்லையா, அந்த 10 செட் அப்கிரேடுக்கும் திரும்ப உங்களுக்கு 2000 ரூபாய் கிடைக்கும். ஸோ அதுலயே உங்களுக்கு கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் ரிட்டர்ன் உங்களுடைய ஓன் அப்கிரேட்லயே அந்த பொருளை வித்தாலும் அந்த 10 பொருளோட லாபமும் உங்களுக்கு அந்த 10 பொருள் வாங்கினதுக்கே உங்களுக்கு 20,000 ரூபாய் லாபம். அது மட்டும் இல்லாம பேர் மேட்சிங் வேற 5 ஜோடிக்கு பேர் மேட்சிங்கும் கிடைக்கும் பாருங்க. அதுல ஒரு 2,500 ரூபாய் கிடைக்குது. ஸோ இது 10 செட்டு உங்களுக்கு கீழே நடந்தாலே நீங்க சூப்பர் பேக்கேஜ்ல அப்கிரேட் ஆனதுக்கு அப்புறம் ஆர்பி கிடைக்கும். இப்போ உங்களுடைய ஏ அண்ட் பி டீமுக்கு கீழே லெஃப்ட்ல இருக்கிற நபரும் ரைட்ல இருக்கிற நபரும் நீங்க எப்படி சில்வர் ஆறதுக்கு 10 செட்டு பண்ணீங்களோ அதே டூப்ளிகேஷன் நீங்க பண்ணல. இங்க எதுவுமே உங்களுடைய ஆர்பிக்கு நீங்க உழைக்கணும்னு இல்லை, உங்க டீம்ல டூப்ளிகேஷன் சொல்லி தரதா. நீங்க சில்வர் ஆன கதையை அதே பிளான் அவங்களுக்கு சொல்லி தரும்போது அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்குக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த 10 ஜோடிக்கு உங்களுடைய ஏ டீம் ஏ பேக்கேஜ்ல இருக்கு பாருங்க, உங்களுடைய செகண்ட் ஐடி ஏ அண்ட் பி இதுக்கும் பேர் மேட்ச் கிடைக்குது 10 ஜோடி. இது அது மட்டும் இல்லாம அந்த 4 பேர் 10 பேர்ல யாரு 2 பேரும் உங்களுடைய டைரக்டா இருந்து அவங்களுடைய ரிட்டர்ன் பர்ச்சேஸுக்கும் உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரல் இன்கம் கிடைக்க போகுது பாருங்க. இப்போ இந்த சூப்பர் பேக்கேஜ்ல லெஃப்ட் சைட் டீம்ல ஒரு 10 ஜோடி நடந்தது, இந்த சைடும் 10 ஜோடி நடந்தது அப்படின்னா இது எப்போ கணக்குன்னா மாசத்துக்குங்க. 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளார 1ஆம் தேதியிலேருந்து 30 நாள்ல 10 ஜோடிங்கிறது யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க 2 பேரை சில்வர் ஆக்கினாலே முடிஞ்சிருது. இல்ல 2 பேர் அதுக்கு கீழே இருக்கிறவங்க உங்க அதே டீம்ல 5 சேல் கொடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா கூட அது 10ஓட கணக்கு. ஒரு டீம்ல ஒரு லெக்ல 10 சேல், இன்னொரு லெக்ல 10 சேல். அது 10ம் ஒரே ஆள் கொடுத்தாரா, இல்ல ஒரே ஆள் ஒரு பிரீமியம் எடுத்தாரா, இல்ல அதுல இருக்க 5 பேர் சேர்ந்து ஆளுக்கு 2 சேல் கொடுத்தாங்களா, அதெல்லாம் கணக்கே இல்லை. உங்களுடைய ஏல 2500 சிவி இந்த பக்கம் 2500 சிவி இந்த 2 பக்கமும் நடந்திருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா 10 ஜோடி நடந்ததுக்கு 2 ஆர்பி கிடைக்கும். இங்க உங்களுடைய அடுத்த டீம்லயும் உங்களுடைய 2வது ஐடி கீழே இருக்கல இல்ல 3வது ஐடியா இதை எடுத்துக்கிட்டா அங்கேயும் 10 ஜோடி இந்த பக்கம் 10 செட்டு இந்த பக்கம் நடந்ததுன்னா அதுக்கு சிவி கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 2,500 சிவி தான். அதான் கணக்கு, நபருடைய கணக்கு கூட இல்லை. 10 செட்டு பிஸ்னஸ் அதை நீங்க பார்த்தாலே போதும். அப்போ இங்க ஒரு 2 ஆர்பி இங்க 2 ஆர்பி எடுத்ததுன்னா 4 ஆர்பி உங்களுடைய டோட்டல் டாப் ஐடிக்கு 2 + 2 4 ஆர்பி கிடைக்கும். இப்போ ஏன் நம்ம 3 பேக்கேஜ் உங்க பேர்ல இருந்ததுக்கான பெனிஃபிட்னு சொன்னோம். முதல்ல அந்த 3மே உங்க கையில இருந்தனால அந்த ஸ்மார்ட் யூசரோட பெனிஃபிட்டும் ரீட்டைல்ல கிடைச்சது. அது மட்டும் இல்லாம
இப்போ உங்களுடைய கணக்கு பாருங்க. இதே வேற யாரோ 2 பேர் உங்களுடைய ஏபில இருந்தாங்க. உங்க ஃபேமிலிலேயே யாரையோ 2 பேர ஏபில போட்டிருந்தீங்கன்னா, அவங்க 2 ஆர்பி அவங்களுடைய இன்னொருத்தருடைய 2 ஆர்பி உங்களுக்கு 4 ஆர்பியா வேணா கணக்கு குடுத்துருக்குமே தவிர, இந்த 2 ஆர்பி அந்த 2 தனி நபரோடது தான் இருக்கும். ஆனா இதே நீங்களே உங்க பேர்லயே 3 ஐடி பண்ணிட்டு, இங்கேயும் அங்கேயும் 2 ஆர்பி கிடைச்சதுன்னா, உங்களுடைய கணக்கு 4 + 2 + 2. அப்போ 3 மடங்கு லாபம். செஞ்ச வேலை 1. 3 மடங்கு லாபங்கும்போது 8 ஆர்பி ஆகும். அப்போ ஆர்பி கணக்குப்படி 2 ஆர்பின்னா ரூ. 2000 நமக்கு கிடைக்கிறது. 8 ஆர்பின்னா 8 × 2000 16,000 உங்களுடைய வாலெட்ல ஆட் ஆயிட்டே வருது. அப்போ 8 ஆர்பி ஒரு மாசத்துக்கு நீங்க டார்கெட் பண்ணா, பல விஷயங்கள் நடக்கும். என்ன இந்த மாசமே 16,000 உங்களுடைய அக்கவுண்ட்ல 8 ஆர்பிக்கு சேர்ந்தது. அடுத்த மாசமும் இதே தொடர்ந்து டூப்ளிகேட் ஆச்சுன்னா 8 + 8 16க்கு 32 ஆர்பி சேர்ந்தா அங்கேயே கணக்கு போட்டு பாருங்க 30 ஆர்பிக்கு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு மொபைல் ஃபோன். ஒரு மாசத்துல இந்த சூப்பர் இந்த கோல்ட் ஆரோ மாதிரி இந்த ஆர்பி கணக்கு எடுத்து 8 ஆர்பி பண்ணீங்கனாலே 2 மாசத்திலேயே நீங்க அந்த மொபைல் ஃபோனுக்கு அச்சீவர் ஆகலாம். அப்போ இந்த 8 ஆர்பிய கணக்கு எடுத்துக்கோங்க. ஒரு மாசத்துக்கு 8 ஆர்பி. ஒரு மாசத்துக்கு 8 ஆர்பி. இந்த ஒரு மாசத்துக்கு 8 ஆர்பி கணக்கு எடுத்து ஒவ்வொரு மாசம் இதே டூப்ளிகேட் பண்ணா என்ன ஆகுங்கிறது அடுத்ததான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய 2026 இபிஎல்ல முதல் ஸ்டெப் கோல்ட் ஆறது. சில்வர் ஆனதுக்கு அப்புறம் கோல்ட் ஆறதுக்கு முக்கியமா நமக்கு தேவை 80 ஆர்பி மொத்தமா. மொத்தமானா 3 ஐடியும் சேர்த்து. அப்போ அந்த 8 ஆர்பி கணக்குல போட்டு பாருங்க. இங்க 2, இங்க 2 சேர்ந்து மேல 4 மொத்தமா 8 ஆச்சு. அப்போ 8 10 மடங்கு 80 ஆகும். அப்போ 80 ஆர்பி வரணும், மொத்தமா வரணும்னா, இங்க 2க்கு 10 மடங்கு போட்டா 20. இந்த சைடு 2க்கு 10 மடங்கு போட்டா 20. அப்போ 20 + 20 40 ஆச்சு. உங்க பேர்லயே இருக்கக்கூடிய 3 ஐடியும் சேர்த்து 40 + 20 + 20 80 ஆர்பி. நீங்க மொத்தமா 80 ஆர்பியா அப்படின்னு பார்க்குற இடத்துல இந்த பக்கம் 20 இந்த பக்கம் 20 மட்டும் பண்றதுக்கான வழி என்னன்னு பார்த்தா, உங்களுடைய மொத்த 80 ஆர்பி முடிஞ்சது. ஆனா, இப்போ பின்னால போய் பாருங்க. ஒரு மாசத்துக்கு 8 ஆர்பி பண்றதுக்கு 10, 10, 10 ஜோடியும் நடந்தா போதும் அப்படின்னு சொன்னது. அப்போ இந்த 40 ஆர்பிக்கு இதே கணக்க நீங்க வேற மாதிரி போட்டு பாருங்க. 8 மாசம் 8 ஆர்பி பண்ணவரு, 10 மாசம் அதே 8, 8 ஆர்பி பண்றதுக்கு டூப்ளிகேட் பண்ணா, வருஷம் நமக்கு 12 மாசம் இருக்கு. 10 மாசம் இதையே டூப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? அதாவது 4 சில்வர் உங்க டீம்ல உருவாக்குனீங்க அப்படின்னா, 8 ஆர்பி 10 மாசம் 80 ஆர்பி ஆச்சு. ஸோ கம்பெனி ஒரு பிளான் ஒரு விஷயத்த ஒரு டார்கெட்ட குடுத்தாங்கன்னா, அது எப்படியெல்லாம் பிரிச்சு பண்ணலாம்? அதுவும் 1 வருஷம் டைம் குடுத்துட்டாங்க. அப்போ அந்த 1 வருஷ டைம்ல இத எப்படி நம்ம 10 மடங்கா பிரிச்சு பண்ணலாமா? 5 மடங்கா பண்ணலாமா? இதெல்லாம் நம்ம பிளான் பண்றது, அந்த ஸ்ட்ராட்டஜி கூட கம்பெனியே போட்டு குடுத்துருச்சு உங்களுக்கு. இப்படி இப்படி பண்ணா நீங்க இவ்வளோ ஈஸியா, இவ்வளோ நாள்ல இத அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு. இத ஃபாலோ பண்ணா போதுங்க. அதுவும் 1 வருஷ டைம். இந்த 1 மாசம் இங்க ஒரு 20 ஆர்பி, அடுத்த 1 மாசம் இங்க ஒரு 20 ஆர்பி வந்தா கூட, 3வது மாசம் உங்களுடைய 40 ஆர்பி முடிஞ்சிருக்கும். ஸோ இத எப்படி உங்க டீம்ல பிரிச்சு குடுத்து, எவ்வளோ பாக்ஸ் உங்களுடைய கணக்குல வருதோ, அத எத்தன பேருக்கு அத பிரிச்சு குடுத்து வொர்க் பண்றது தான் ஒரு லீடரோட அழகு. லீடர்னாவே அதான். அதுதான் லீடு பண்ணி கொண்டு போறவரு. அப்ப அவரு முதல்ல 80 ஆர்பி எடுக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத அவரு கண்டுபிடிச்சு பண்ணிட்டாருன்னா, அதே விஷயத்த அவர் டீம்ல சொல்லிக் குடுப்பார்ல. செய்யறதெல்லாம் அந்த 4 பேர் கூட சேர்ந்து வொர்க் பண்ணா போதும். கரெக்ட்டான அந்த 4 பேர் யாருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். கஜ கஜன்னு நீங்க 18 அடி, 16 ஐடி எல்லாம் கீழ போட்டிருந்தாலும், உங்களுடைய 2 டீம்ல இந்த பக்கம் லெஃப்ட் டீம்ல உங்களுடைய 2வது ஐடிக்கு கீழ லெஃப்ட்ல யாரு, ரைட்ல யாரு? உங்களுடைய 3வது ஐடி கீழ லெஃப்ட்ல யாரு, ரைட்ல யாரு? இதுல யாரு எந்த டெப்த்ல வேணா வொர்க் பண்ணியிருக்கலாம். அது உங்களுடைய நேரடியாக அறிமுகப்படுத்துனவர் மட்டும் இல்ல. அதுக்கு கீழ வந்த நபர் கூட இன்ட்ரெஸ்ட்டோட எடுத்து பண்றாருன்னா, அவர உங்க அப்ளைன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தா கூட, அவரு கூடயும் நீங்க சேர்ந்து வொர்க் பண்ணா, இத அச்சீவ் பண்ணலாம். அப்போ 15 செட்டு 15 செட்ட 10 10 பண்ணதுக்கு பதிலா 15 15 பண்ணா என்ன ஆகும்? சின்ன ஒரு கணக்கு போட்டு பார்ப்போம். 10 பண்றது முயற்சி எடுத்து பண்ணிட்டோம். அந்த 10ஓட சேர்ந்து 15 15 5 5 செட் எக்ஸ்ட்ராவா பண்ணா,
அப்போ உங்களுடைய பேக்கேஜ் அதுக்கு கீழே இருந்ததில்ல எல்லாரும் சூப்பர் பேக்கேஜ் எடுத்திருந்தாலே போதும். எல்லாம் நீங்க பண்றதுங்கிற எண்ணமோ உங்களுடைய தலை பாரமாவோ நினைக்காம உங்க டீம் பாரமாக டீம் எல்லாருமே சேர்ந்து அபாரமா ஒர்க் பண்ணா போதும், இந்த பாரம் ரொம்ப சின்னதாயிடும். அப்போ இங்க 15 செட்டு 10 நடந்தது பதிலா இன்னொரு 10 செட்டு எக்ஸ்ட்ராவா 2 டீம்ல தான் நடந்திருக்கு. அதை 2 கூட யாருக்கிட்டயோ நீங்க பிரிச்சு கொடுத்துருக்கலாம். இதுலயும் 2 பிரிச்சு கொடுத்து 10 நடந்ததுக்கு பதிலா 15 செட்டு நடந்ததுன்னா இந்த ஐடியில் ஆர்பி வர்றதுக்கு பதிலாக மேலே பாருங்க 6 ஆர்பி வரும். ஸோ 6 ஆர்பின்னு எடுத்துக்கிட்டா நான் 2 + 2 + 6 10 ஆர்பி ஆச்சு. அப்போ இந்த 10 ஆர்பியை கூட திரும்ப நீங்க கணக்கு போட்டு பாருங்க. மாசம் இந்த மாதிரி 15 செட்டு உங்க டீம்ல போற அளவுக்கு நிறைய நபர்களை அறிமுகப்படுத்தணும். நம்பர்ஸ் கேம் இது. சின்ன கூட்டத்தை வச்சுட்டு பெரிய லெவலில் டெவலப் பண்ணணும்னு நினச்சா பண்ணுறது ஈஸியா, பெரிய கூட்டத்தை வச்சுட்டு சின்ன சின்ன டார்கெட்டாக எல்லாத்துக்கும் கொடுத்தா எது ஈஸின்னு கணக்கு போட்டு பாருங்க. அப்போ 10 ஆர்பி மாசம் மாசம் பண்ணாலே 8 மாசத்துல உங்களுக்கு 80 ஆர்பி வந்துடும். ஸோ நம்ம பண்ண வேண்டியது நம்மளுடைய டீம்ல என்கரேஜ் பண்ண வேண்டியது தான். கரெக்டாக 4 பக்கமும் அதுக்கு தான் பேலன்ஸ்டாக 2 ஐடி லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக நீங்கள் பிளேஸ் பண்ணியிருந்தா அதுக்கு கீழே நீங்கள் சொல்லித்தர போகிறது எல்லாமே. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10 செட்டு இப்படியே டீம் டெவலப் பண்ணுறது உங்கள் டீமில் எப்படியெல்லாம் பிரித்து கொடுக்க முடியும், உங்கள் டீமை என்கரேஜ் பண்ணி அவங்களுடைய சிவி மட்டும் அதிகம் பண்ணாலே என்ன ஆகும்னு பார்த்தா, இப்போ உங்களுடைய டீமில் உங்களுடைய ஏபிக்கு 4 ஆர்பி பண்ணுங்களேன். அப்போ அதுக்கு கீழே இருக்க 2 பேர் 2 ஆர்பி எடுத்தாங்கன்னா உங்களுடைய ஏபியே வந்து உங்களோட சொந்த ஐடி 2 ஐடியுமே 4 ஆர்பி ஆத்திப்பு. அப்போ 4 ஆர்பி 4 ஆர்பின்னு கணக்கு போட்டு இதுக்கும் மேலே இருக்க இந்த 2 ஆர்பி இங்கே 4 ஆர்பி எல்லாமே கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 16 ஆர்பி வந்துடும். 8 + 4 + 4 16 ஆர்பின்னா எவ்வளோ 80 ஆர்பி வர்றதுக்கு வேணும்? 5 மாதம் பண்ணாலே போதும். மாதம் இதெல்லாம் சாத்தியமா நடக்குமாங்க? 5 மாசத்துல முடியுமா? 6 மாசத்துல முடியுமான்னா இந்த 6 பேரும் நம்ம ஊருக்கு நம்ம இந்திய நாட்டில் தான் தெலங்கானாவில் ஆந்திராவில் இதை முடிச்சு காமிச்சிருக்காங்க. 6 பேர் இது வரைக்கும் கோல்டாக போன ஜனவரியிலேருந்து ஆரம்பிச்ச இந்த கதையில் 6வது மாசத்துலயே முடிச்சிருக்காங்க. ஸோ பிளான் பண்ணி பெரிய டீமோட பண்ணால் இந்த கோல்டை 6 மாசத்துலயே முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னும் இந்த ஒரு 5 மாசத்துல கூட முடிக்க வாய்ப்பு இருக்குன்னா ஆல்ரெடி நீங்க எடுத்து வச்சிருக்க ஆர்பியோடைய பேலன்ஸ் எவ்வளோ வரணும்னு கணக்கு போட்டு பார்த்து இந்த 2 உங்களுடைய லெஃப்ட் ரைட் ஐடியில் மட்டுமே கணக்கு போட்டு பார்த்து பண்ணுங்க. அப்படி அதில் ஏதாவது டவுட் இருக்கு, எவ்வளோ ஆர்பி பண்ணணும், எவ்வளோ சிவி இன்னும் பேலன்ஸ் இருக்கு, எப்படி பண்ணலாங்க அப்படின்னா ஆஃபீஸில் என்ன கூப்பிடுங்க. உங்களுடைய ஐடி நம்பரில் டீட்டெயிலில் எப்படி அதை பார்க்கலாங்கிறத சொல்லித்தரேன். அப்போ நீங்கள் அதில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்து அந்த அடுத்த 5 மாதத்துக்கு நம்ம அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாலே போதும். இந்த வருஷம் எண்டுக்குள்ளார நம்ம கோல்டு முடிச்சு மலேசியாவில் நடக்கக்கூடிய விசா ப்ரோக்ராமுக்கு பெருமையாக போகணும். ரொம்ப 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 முக்கியம். இந்த 6 பேர் அதுக்கு ஆல்ரெடி வெற்றி பெற்றுட்டாங்க, போகிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இனி நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோங்கிறதுக்கு நமக்கு இன்னும் 5 மாதம் டைமு. அந்த ஒரு 5 மாதமோ 4 மாதமோ, ஆனால் அதுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இந்த 20 ஆர்பி லெஃப்ட் ரைட் வர்றதுக்கு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த 2 ஐடியில் எவ்வளோ 20க்கு பேலன்ஸ் எவ்வளோ வரணும் ஆர்பி அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய ஐடியில் பார்க்க முடியும்னா பாருங்கள். இல்லை என்ன தொடர்பு கொண்டு எப்படி பார்க்கணும், அதை எப்படி கனெக்ட் பண்ணணும், எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணுங்கிறத சொல்லித்தரோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேலன்ஸுக்கு மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அந்த 20 தான் உங்களுடைய கணக்கு. 20 நடந்தாலே உங்களுடைய கோல்டு முடிஞ்சுதுங்க. 2 மாசத்துல கூட பிளான் பண்ணி பண்ணலாம். ஒரு டீமை முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணி அங்கே 20 முடிச்சிருச்சா, ஒரு வாட்டி நமக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு, அடுத்த ஐடியில் அதே 20 பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற கணக்கு எடுத்தீங்க அப்படின்னாவே இந்த வருஷத்துக்குள்ளார எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு தமிழ் ஜூம் பண்ணுறதுனால தமிழ் மக்களுக்காக ஒரு வாய்ப்பு. தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் இன்னும் இந்த 5 மாசத்துக்குள்ளார கோல்டு முடிச்சு மலேசியாவுக்கு விசா ப்ரோக்ராம்ல தமிழர்களுடைய பெருமையை நிலநாட்ட வரப்போறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபோக்கஸ் பண்ணுங்க. வெறும் 20 ஆர்பி அதுக்கு எத்தனை பேர் சில்வர் ஆகணும்? ஒவ்வொருத்தரும் உங்க டீம்ல சில்வர் ஆனாலே 10 சேல் கிடைக்குது பாருங்க.
கான்சென்ட்ரேட் பண்றது உங்களுடைய ஐடியை பிரிச்சு பார்த்து லெஃப்ட்ல எந்த இடத்துல வந்து வரணும் என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் நீங்க பிளான் பண்ணி கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல இருந்து எத்தனை பேர் இந்த விசா ப்ரோக்ராமுக்கு 27க்கு போறதுக்காக தயாராவீங்கங்கிறது தெரியணும். ஸோ 2026 அதாவது நம்மளுடைய கம்மிங் ஜனவரி 2027ல் 17வது மாதம் ஐ மீன் 17ஆம் தேதி ஜனவரி மாதம் சேட்டியா ஸ்பைஸ் கன்வென்ஷன் சென்டர் பாருங்கள், ஒரு வருஷம் முன்னாலேயே எந்த இடத்துல நடக்க போகிறது என்ன பிளானுங்கிறதெல்லாம் கம்பெனி பண்ணிட்டாங்க. அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறதுக்கும் உங்களுக்கு வர்றதுக்கும் ஒரு வருஷம் பிளான். அப்போது கம்பெனி எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக இருக்காங்க ஃபாஸ்ட்டாக இருக்காங்களோ நம்மளும் இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால இந்த ஜனவரிக்குள்ளார அதை டிசம்பர் வரைக்கும் இழுக்காம நம்ம நவம்பருக்குள்ளாரையே எப்படி வந்து இந்த பேலன்ஸ் 20 ஆர்பியில் எவ்வளோ 10 பண்ணணுமா 5 பண்ணணுமா அப்படிங்கிறத பிரித்து பார்த்து அதை முடிக்க பாருங்க. அதுதான் நம்மளுடைய பெருமை. ஸோ இதுக்கப்புறம் பிளாட்டினம் எல்லா லெவலும் நம்ம இப்போவே பார்த்து நம்ம ஒன்றும் அடுத்த வருஷத்துக்கு பண்ண முடியாது. இப்போ நம்ம முதல் ஸ்டெப்பு நியாயமாக பார்த்தா நம்ம வந்து கோல்டு ஆகணும். அடுத்தது கோல்டில் முக்கால்வாசி முடித்தவங்களுக்கோ இன்னும் அடுத்தவங்களுக்கு பிளாட்டினம் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஏற்கனவே ஒரு நபர் 6 மாதத்தில் பிளாட்டினம் முடிச்சுட்டாரு. ஸோ பிளாட்டினம் அப்படிங்கிறதுக்கு பிளாட்டினம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு துபாய் ட்ரிப்பு கிடைக்குதுங்க. ஃபுல்லி பெய்ட் பை கம்பெனி. வருமானம் போக let the story unfold. எவ்வளோ பேருடைய கனவு ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட். அதுக்கு கம்பெனி கூட்டு போகுது முழு செலவோட. அதுக்கு நீங்க டைமண்ட் முடிக்க அந்த பிளாட்டினம் முடிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் வேற. எவ்வளவு லட்சங்கள் கணக்கு போட்டு பாருங்க. அதோட சேர்ந்து இவ்வளவு பெரிய ஒரு ஒரு டீமோட ஒரு குழுவோட போய் ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறதும் துபாய் மாதிரி ஒரு நாட்டுக்கு நம்ம போய் ஷாப்பிங் சென்டர் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. துபாய் போயிட்டு அங்கேருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தோம் வீட்டுக்கு அப்படிங்கிறது, துபாய் போயிட்டு வந்துட்டாரு ஒரு பிசினஸ்ல ஃப்ரீயா போயிட்டு வந்தாருன்ட்டு நீங்க அதை ப்ரொமோட் பண்ணாலே இந்த பிசினஸ்ல நீங்க எங்கேயோ போகல. ஸோ இதுக்கு தயாராகணும் அப்படின்னா அடுத்த வருஷமும் இந்த வருஷம் கோல்டு முடிக்கிறவங்க அடுத்த வருஷம் பிளாட்டினம் முடித்தாலும் அவங்களுக்கு இது ட்ரிப்பு கேரண்டி. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டினம் ஆகிறதுக்கு எப்படி அங்கே வந்து டோட்டலாக 220 வந்தாலே 80 ஆச்சோ, அதே போல் இங்கே 280 வந்தாலே 320 ஆச்சு. ஸோ திரும்ப பாருங்க, உங்களுடைய கோல்டு மெம்பர்ஷிப் முடிச்சப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய டீமை நீங்கள் கட்டி காத்து கொண்டு வந்திருப்பீங்க. அந்த டீமு 20 பண்ணவங்க திரும்ப 80. அப்போ நீங்க என்ன 80 பண்றதுக்கு கோல்ட் ஆறதுக்கு பண்ணீங்களோ அதே விஷயத்த உங்க டீம்ல நான் 2 பேரு உங்க டீம்ல 80 ஆர்பி பண்ணாங்கன்னா உங்களோட டோட்டல் மேல இருக்க ஐடிக்கு 160 ஆர்பி. மொத்தமும் 3 ஐடி உங்க பேர்ல இருக்கறனால 160 80 + 80 320 ஆர்பி. எப்படி அதை பிரிச்சு கொடுத்து உங்க டீம்ல அதை கொடுத்து அவங்களையும் ஜெயிக்க வச்சு அவங்களையும் அடுத்த லெவலுக்கு கூட்டு போற மாதிரி ஒரு பிளானை போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. லீடர் மட்டுமே ஜெயிக்கிறதோ லீடர் மட்டுமே எதுக்கும் குவாலிஃபை ஆகி போகிறதோ இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்கள் உங்கள் டீமில் வந்தவங்கள மேலே ஏற்றிக்கிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப். ஸோ இதுலேயும் பாருங்கள்,
அந்த அதே கணக்கு தான். 80 ஆர்பி வர்றதுக்கு என்ன பண்ணணும்? எவ்வளோ? 40 செட்டு, 20 செட்டு, 10 செட்டு பண்ணா 20 சேல் ஆச்சு. அந்த கணக்குப்படி போட்டோம்னா கூட 40 செட்டுக்கு உங்க கீழே எத்தனை பேர் உங்களுடைய லெஃப்ட் டீம்ல, ரைட் டீம்ல சில்வர் ஆகணும்? அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த சில்வர் ஆனவங்களை எல்லாம் நீங்க ஸ்டேஜ் ஏற்றும் போதே, கம்பெனியோடைய ப்ரோக்ராம்ல அவங்கள ஸ்டேஜ் ஏற்றி பின் கொடுத்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணும்போதே அடுத்த கோல்டுக்கு அவங்கள கொண்டு போயிடலாம்ல. ஸோ வந்தவங்களை எல்லாம் சீரியஸாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறது, வெறும் கஸ்டமராக வந்து பொருளை வாங்குறவங்கள நம்ம எந்த கட்டாயப்படுத்துறதும் எதுவுமே இல்லை. பிஸ்னஸாக இதை எடுத்து பண்ணணுன்ட்டு கொண்டு வர்றவங்க, அதுதான் உங்களுடைய என்ட்ரி லெவல்லையே நீங்கள் ஃபில்டர் பண்ணி பண்ணிடணும். என்ட்ரி லெவல்லே நீங்கள் ஃபில்டர் பண்ணி, நீங்கள் இதுக்கு தயாரா, நான் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் என் கூட வர்றீங்களா, நான் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்டு அவங்கள சில்வர் ஆக்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்து கொண்டு வந்தா அவங்களுக்கும் பொருள் ஈஸியாக சாப்பிடலாம் இல்லையா? வெறும் கஸ்டமராக வந்தவர் கூட, என்னங்க இது இப்படி மாதம் மாதம் வாங்கணுமான்னா, மாதம் மாதம் நீங்கள் இதில் சம்பாதிச்சா சொந்த காசில் இல்லாமல் வோல்டன் தரக்கூடிய வருமானத்திலேயே ப்ராடக்டை வாங்கி சாப்பிட்டு நல்ல சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருங்களேன். ஏன் அந்த ஒரு வாய்ப்பை யாருக்கும் சொல்கிறதில்ல? அப்போ அந்த 20 அந்த 2 ஆர்பி ஆனது 20 ஆச்சு. அந்த 20 ஆர்பி 40 ஆச்சு. அப்போ 40 பிரிச்சு 2 பேர் டீம்ல நடந்தா அப்பவே கணக்கு பாத்தீங்கன்னா இங்க 8 ஆர்பி, 16 + 8, 16 + 16 32 ஆர்பி. 10 மாசம் நடந்தா 320 ஆர்பி. நீங்க பிளாட்டினம். அப்போ அந்த கணக்கு பிரிச்சு பார்த்து நீங்க கீழே இருக்க டீம்ல அதை நம்ம தலையில ஐயோ நான் 320 ஆர்பி பண்ண போறானா, என் டீம்ல இருக்கவர் 320 ஆர்பி பண்ண போறாரா, எப்பங்க முடியுதுங்கிறத அந்த 80 ஆர்பி தாங்க பண்ண போறாரு. அந்த 80 ஆர்பிக்கு 2 பேர் 40 ஆர்பி பண்ணா போதுங்க. அந்த 40 ஆர்பி வர்றதுக்கு 2 பேர் 20 பண்ணியிருந்தா போதுங்க. அந்த 20க்கு பின்னால 10 பேர், ஐ மீன் 2 பேர் 10 பண்ணியிருந்தா போதுங்க. அப்போ உங்களுடைய எக்ஸிஸ்டிங் டீம் 10மா பத்தாதானா இன்னும் பல பேரை உள்ள கொண்டு வரதுக்கு கம்பெனி எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவில் நமக்கு மட்டும் சென்னைக்கு மட்டுமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கொடுத்தாங்க. சண்டே மீட்டிங்க்கு வர்றவங்களுக்கு கிஃப்ட், சண்டே மீட்டிங்ல வந்து சேல் க்ளோசிங் பண்ணவங்களுக்கு கிஃப்ட், அந்த சண்டே க்ளோசிங் மீட்டிங்ல வந்து ஒரு 5 பேர் சில்வர் ஆனாங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட். இது எல்லாமே நம்ம வந்து நம்ம டீம் growthக்கு பயன்படுத்திக்கணும். அப்போ இந்த 360 ஆர்பிங்கிறது அடுத்த வருஷம் தயார் பண்றதுக்கு இப்பவே உங்ககிட்ட டீம் இருந்தா தானே நடக்கும். அப்போ கம்பெனி கொடுக்கக்கூடிய அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே நீங்க பயன்படுத்தணும். அப்போ அதை ப்ரொமோட் பண்ணி கொண்டு போகணும்னா நீங்க யாருக்கிட்டையும் பேச மாட்டீங்க, யாரையும் சண்டே மீட்டிங் கூப்பிட மாட்டீங்க, தனித்தனியா ஒவ்வொரு வீடா போய் உட்காந்து ஒவ்வொரு ஆளா பார்த்துட்டு இருப்பீங்கன்னா எப்போ போய் முடியும்? இது கலெக்டிவா பண்ணணும். நம்பர்ஸ் கேம். A lot of people doing little bit each. சின்னதா நிறைய பேர் பண்ணாங்கன்னா அது பெரிய கணக்கு. அப்போ அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாலே அடுத்த வருஷத்துக்கு 12 மாசத்துக்கு அந்த கணக்கு போட்டாலே 400 செட்டு நடந்ததுன்னா 80 ஆர்பி, 80 ஆர்பி நடந்ததுன்னா 160 மேல மொத்தம் 320. எவ்வளோ மாசத்துல முடிக்கணும், எவ்வளோ மாசம் எடுத்துக்கணும், எல்லாமே நீங்க போடுற கணக்கு தான். 4 கோல்டு உங்க டீம்ல. இதையும் ஒருத்தர் முடிச்சு காமிச்சிருக்காரு சாத்தியம். ஏன்னா டீம் நிறைய இருக்கு. டீம் நிறைய இருந்ததுன்னா நிறைய பேத்துக்குள்ள பிரிச்சு தரும்போது இத்தனை பேர் ஆட்டோமேட்டிக்கா 4 பேர் கோல்டு ஆனாலே அவர் பிளாட்டினம் ஆயிருப்பாருன்னா இங்க 6 பேர் கோல்டு. இன்னும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கோல்டு ஆகும்போது பிளாட்டினம்ல இருந்து டைமண்ட் போறது எவ்வளவு ஈஸி பாருங்க. நம்பர்ஸ் கேம். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மீட்டிங்க்கும் குறைஞ்சபட்சம் 50 பேர் 100 பேர் உட்கார்ற மீட்டிங்ஸை இனி அது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்பர்ஸ். கம்பெனி உங்களுக்கு மீட்டிங் நடத்த கூட சப்போர்ட் பண்ணி தருது. நானும் சப்போர்ட் பண்ண, நானும் கூட வர்றேன். இன்னைக்கு கூட வேற ஒரு ஸ்டேட்ல உட்காந்துட்டு இருக்கோம். 3 மாசத்துல வெறும் 50 பேர் உட்கார்ந்த மீட்டிங் ஆரம்பிச்ச இடத்துல இன்னைக்கு 100 பேர் 150 பேர் உட்கார்றாங்க. 3 மாசத்துக்குள்ளார ஒரே ஒரு நபருடைய டீம்ல மட்டும் 250 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அத்தனை நம்பர்ஸ் விளையாடும் போது அந்த 250 பேர்ல 20 பேர் ஃபாஸ்டா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாங்கனாலே போதும். இனி அடுத்த 3 மாசத்துல அவங்க 1000 பேரை கொண்டு வந்து எங்க ஊர்ல ஆபீஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. நமக்கு எல்லா வசதியும் இருக்கு. வேற எந்தெந்த ஊர்ல அவங்க எல்லாம் படுற கஷ்டம் மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ நம்ம தான் இன்னும் ஃபாஸ்டா ஜெயிச்சிருக்கணும். ஸோ ஒரு பிளாட்டினம் என்டர்பிரைனர் ஆகும்போது பிளாட்டினம் இன்சென்டிவ் ட்ரிப்பு அதுவும் துபாய்க்கு கிடைக்குது.
டைமண்ட் ஆகும்போது 2 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ராவா யூரோப்பியன் ட்ரிப் போக 2 லட்சம் ரூபாய் அதுக்கு அடுத்த வருஷம். ஸோ நம்ம ஜாயின் பண்ணி நம்ம மீட்டிங்ல இதுல எல்லாமே நம்ம சொல்றோம், எங்க கூட 4 வருஷம் பயணம் பண்ணுங்க, ஒரு 5 வருஷம் நீங்க 4 வருஷம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க, 3 வருஷம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கன்னா அந்த பிளான் என்னன்னா இந்த பிளான் தான். இந்த இபிஎல் நீங்க கரெக்டா தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னாலே போதும், வருஷம் வருஷம் ஒவ்வொரு இடமும் நீங்க மேல 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 வந்துகிட்டே இருக்கலாம். லண்டன், பாரிஸ், ஜெனிவா ட்ரிப் எல்லாம் போகலாம். இது டைமண்ட் ஆண்டர்பனருக்கு நீங்களே யோசிங்க, பிளான் பண்ணுங்க. 2வது வருஷம் போகணுமா 3வது வருஷமா போகணுமான்ட்டு ஒரு முழு யூரோப் நாடுகளுடைய ட்ரிப்பு, பாரிஸ், லண்டன், ஜெனிவா எல்லாமே பார்க்கக்கூடிய வாய்ப்பு. ஃபுல்லி பெய்டு பை கம்பெனிங்க. எவ்வளவு பெருமையா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இது 3வது வருஷம் நடக்கிறதுக்கு கூட இப்போ ஒர்க் பண்ணலாம். நம்ம வந்து ஒர்க் பண்றது, ஃபோக்கஸ் பண்றது பிசினஸ்ல பண்ணணும். பிசினஸ் 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 பிசினஸ்ங்கிறது இன்னைக்கு பல கம்பெனிகள் சென்னையில ஒரு நல்ல பொருள் கூட இல்லாம அவங்க டீம் மீட்டிங் 500 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. சொல்லணும்னா அடிப்படையை சொல்லணும்னா அடப்பாஸ் பொருள் எல்லாம் வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்றவங்க எல்லாம் 500 பேர் 600 பேருட்டு மீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம இவ்வளவு அருமையான ஒரு ப்ராடக்ட், இவ்வளவு அருமையான ஒரு கம்பெனி, இவ்வளவு அருமையான பிளான், இதை நம்ம வந்து ஒரு 100 மக்கள் கிட்ட ஒவ்வொரு முறையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம பணம் வரல பணம் வரலன்னா முடியுமா? எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியே தேடிட்டு இருக்க போறீங்க? கிடைச்ச இவ்வளவு அருமையான வாய்ப்புல ஒரு அருமையான ஃபேண்டாஸ்டிக் கம்பெனி உங்களுக்காக என்னென்னலாம் ரிஸ்க் எடுத்து எப்படி எல்லாம் பண்ணணுங்கிறத பார்த்துட்டு இருக்கோங்களோ, நாம பண்ணலைன்னா மத்த 9 நாடுகள்ல பண்ண போறாங்க. நம்ம அடுத்து நம்ம பண்ணலைன்னா பக்கத்து ஸ்டேட்ல பண்ண போறாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம தமிழ் மக்கள் நமக்குன்னு தமிழ்நாட்டுல முதல் ஆபீஸ் கொடுத்து நம்ம இதை வந்து எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது கம்பெனி கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆஃபர், ஒவ்வொரு மீட்டிங்லயும் அதிகமான மக்கள், அதிகமான நண்பர்களை உட்கார வச்சா இன்வைட் பண்ணி கூப்பிட்டு வரணும். நல்லதை சொல்லி கூப்பிட்டு வரணும். கட்டாயப்படுத்தி கூப்பிடுறதுல எதுலையுமே இல்லை. இன்னைக்கு அது எந்த விதமான பெயராக இருந்தாலும் இண்டஸ்ட்ரிக்கு அப்படியாச்சு இப்படி ஆச்சுன்னாலும் நீங்க கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும்ல, நல்ல பொருளா இல்லையான்னு தெரியும்ல. அப்போ நம்ம வந்து அதோட ஹைலைட்டை சொல்லி ஃபோக்கஸ் பண்ணி எந்த விதத்துலையும் எந்த இடத்துலையும் ஒரு லாஸ், ஒரு எதுவுமே இல்லாத ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு, எந்த கட்டாயங்களும் இல்லாத பிஸ்னஸ் வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டு வந்தோம்னா இந்த ஒவ்வொரு வருஷமும் நமக்கு கோல்டுக்கு வந்து மலேசியா போற மாதிரி மற்ற நாடுகளுக்கு ஆசியான் ட்ரிப்புன்னு தாய்லாந்து அங்க எங்கெல்லாம் கூப்பிட்டு போறாங்க. நமக்கு மலேசியால பெரிய ஈவெண்ட் கிடைக்குது. வெறும் ஊர் சுத்தி பார்க்க மட்டும் இல்லாம விசா ப்ரோக்ராமே அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்தியர்களுக்கு. பிளாட்டினம் ஆகும்போது அதுக்கு ஒரு ட்ரிப்பு, டைமண்ட் ஆகும்போது அதுக்கு ஒரு ட்ரிப்பு, அதோட சேர்த்து 2 லட்சம் ரூபாய் கேஷ், ராயல் ஆகும்போது இந்த 3 4 ட்ரிப்பும் கிடைக்குது. 3 ட்ரிப்பும் கிடைக்குது. அதோட மட்டும் இல்லாம கூட நமக்கு ஒரு 14 லட்சம் ரூபாய் கேஷ் கிடைக்குது. இதுக்காக தான மனுஷன் ஓடுறான் அப்படின்னு நினைச்சா, இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி, நீங்க இந்த இபிஎல் லெவல கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி நீங்க கொண்டு போனாலே, பெரிய லெவல்ல நம்ம வந்து வோல்டன்ல அடுத்த 4 வருஷம், வருஷம் வருஷம் பிளான் பண்ணுங்க. எடுத்த உடனே 10ஆம் கிளாஸுக்கு போறோம், எடுத்த உடனே 12ஆம் கிளாஸுக்கு போல. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாங்க. ஒவ்வொரு வருஷமும் இத பிளான் பண்ணணும்னா எத்தன பேர் வேணும்? இத்தன பேர் வேணும் இருந்தாங்க அப்படின்னா, இத்தன சிவி நடக்கும், இத்தன ஆர்பி கிடைக்கும். இத்தனை ஆர்பி இந்தந்த டீம்ல இந்தந்த இடத்துல நடந்ததுன்னா உங்களுடைய டோட்டல் எவ்வளோ ஆகும்? ஒவ்வொரு மாசமும் யார் கூட ஒர்க் பண்ணணும் அவங்களோட ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது மட்டும் பண்ணா போதும். இது எல்லாமே சாத்தியம். தமிழக மக்களும் தமிழக வோல்டன் டீமும் இதை 100% சாத்தியமாக்கி காமிக்க போகுது. இதுதான் எங்களுடைய ஆசை, எண்ணமும். ஸோ இதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ண போகிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஹோப் நம்ம எல்லாருமே இந்த ஒரு பிளானுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த பிளானில் ஒர்க் பண்ணால் போதும். அடுத்த 5 மாதத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய லீடர்ஸுக்கும் இல்லை அந்த பிவியில் எவ்வளோ வந்து ஆர்பி பேலன்ஸ் இருக்குது என்ன ஏதுங்கிறத செக் பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் அடுத்த மலேசியா ட்ரிப்புக்கு 6 பேர் இல்லை, நம்ம வந்து ஒரு 10 பேராவது நம்ம தயாராகி போகிற மாதிரி இருக்கணும். நம்ம தான் சீனியர்ஸ். ஸோ நம்ம வந்து அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். ஸோ அதுக்கு
இந்த இபிஎல் சிஸ்டமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பு மட்டும் சில்வர் கோல்டு மட்டும் இந்த வருஷம் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே போதும், பெரிய லெவலில் பண்ணலாம். அடுத்தடுத்த வருஷம் நம்ம அந்த ஸ்டெப்புலேருந்து அப்படியே மேலே போக முடியும், அவ்வளோதான். ஸோ இதுக்கு நீங்கள் தயார்னா உங்களுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பும் தயாராக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. இன்றைய ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்ட அத்தனை லீடர்ஸுகளுக்கும் நடுவில் ஹேண்ட் ரைஸ் பண்ண நபர்களுக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். ஸோ இன்றைக்கி ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டவங்க இந்த விஷயத்தை இன்னும் உங்கள் டீமில் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு சென்னை ஆஃபீஸ்லேயே நம்ம மீட்டிங் பண்ணலாம் அப்படின்னாலும் ஒரு 10 பேர், என் டீமில் இருக்க 4 பேர் சில்வர் ஆகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க, இல்லை நான் கோல்டு ஆகணும்னா என் டீம் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது, இந்த டீம் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருந்து நான் எப்படி ஜெயிக்க முடியும், எப்படி பண்ண முடியும்ட்டு என்ன நினைக்கிறீங்களோ அதை அங்கே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்கிட்ட ஃபோன் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இதை எப்படி நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணுவோம். பொருள் எப்போவுமே இருக்கும், இல்லாமல் போகும். எதா இருந்தாலுமே பொருள் வேலை பண்ணது தெரியும். கம்பெனி அதுக்கான பாதுகாப்பான விஷயத்தை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, பண்ணுவாங்க. நம்ம இதில் வந்து பிஸ்னஸில் வந்து சும்மா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஆளை கூப்பிட்டு வந்தோம், 2 பேரை பேசணும், இதெல்லாம் வந்து உங்களுடைய வெற்றிக்கான வழி கிடையாது. பல்காக அடிக்கணும். அப்போ தான் நம்பர்ஸ் கேம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ இதில் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஸோ இதுக்கு கம்பெனி நடத்தக்கூடிய ப்ரோக்ராம் எல்லாத்துலேயும் உங்களுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்னா உங்களுடைய ஏஜென்ட்ஸ் எல்லாத்தையும் உங்கள் டீம் எல்லாத்தையும் உட்கார வைங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோக்ராம் நடத்துகிறோம், இல்லை ஒரு ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோன்னா உங்களுடைய டீம்லேருந்து என் டீமில் அதிகமான நம்பர் கூப்பிட்டு வந்து உட்கார வைப்பேன். எவ்வளோ அதிகமான கண்களில் இந்த இந்த விஷயத்தை காமிக்க வைப்பனோ அப்போ தான் அந்த முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறது நீங்கள் பிளான் பண்ணால் போதும். ஹோப் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இந்த வருடம் முடியறதுக்குள்ளார எத்தனை பேர் கோல்டு ஆகிறதுக்கான முயற்சியிலையும் அதில் வெற்றி பெற போகிறீங்க. அந்த வெற்றிக்கு எங்களுடைய ஒத்துழைப்பும் துணையும் இருக்கும். நன்றி, வணக்கம். ஸோ இதோட ரெக்கார்டிங் எல்லாம் இன்னும் 2 நாள் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்து கற்றுக்கோங்க, இல்லை ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணி இதை தெரிஞ்சுக்கணுன்னா கால் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம், இரவு வணக்கம், குட் நைட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன்.